உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் முழு மனதுடனே உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். உயிர்த்தெழுந்த என் இயேசுவையே உயர்த்திடுவேன் முழு மனதுடனே. உயிர்த்தெழுந்த என் இயேசுவையே உயர்த்திடுவேன் முழு மனதுடனே. ஆதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்த இயேசு உயிர்த்தெழுந்தாரே. ஆதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்து இயேசு உயிர்த்தெழுந்தாரே. எல்லாரும் சொல்லுவோம், எந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. எந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. விசுவாசிப்பேன், மரித்தாலும் உயிர்த்திடுவேன். இயேசுவை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். உயிர்த்தெழுந்த என் இயேசுவை உயர்த்திடுவேன் முழு. சொல்லுவோம் எல்லாரும், உயிர்த்தெழுந்த இயேசுவை உயர்த்திடுவேன் முழு மனதுடனே. ஆதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்து இயேசு உயிர்த்தெழுந்தாரே. ஆதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்து இயேசு உயிர்த்தெழுந்தாரே. சொல்லுவோம், எந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. எந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, உம்மை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். இயேசுவை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். மரணத்தை ஜெயமாக விழுங்கி மரணத்தின் கட்டுகளை அவிழ்த்து மரணத்தை ஜெயித்த இயேசுவை மகிமைப்படுத்தி இன்றைக்கு நமக்கு சாவாமை என்ற அந்த மரணத்தை தந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். மரணத்தை ஜெயமாக விழுங்கினீ, மரணத்தின் கட்டுகளை அறுத்தி. சொல்லுவோம், மரணத்தை கண்ணீரை துடைத்து நிந்தையை நீக்கி களிப்பாய் மாற்றுவீரே. கண்ணீரை துடைத்து நிந்தையை நீக்கி களிப்பாய் மாற்றுவீரே. மரித்தாலும் பிழைத்திடுவேன். உம்மை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். அழுகையின் நாட்களை மாற்றி சந்தோஷமாய் ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காண்பித்து நம்மை நடத்தி வருகிற இயேசுவை மகிமைப்படுத்தி அவருக்கு ஆராதனை செலுத்தி ஆண்டவர் நாமத்தை சொல்லி உயர்த்துவோம். அழுகையின் நாட்கள் முடிந்ததே, அழியாத சுதந்திரம் கிடைத்ததே. சொல்லுங்க, அழுகை முடிந்தது, அழியாத சுதந்திரம் கிடைத்ததே. ஆவியாம் என்னை பந்தையாய் மாற்றி இயேசு மரித்தீரே. ஆவியாம் என்னை பிள்ளையாய் மாற்றி பூரண பலன் நான் பரலோகில் பெற்றிட இயேசுவே உயிர்த்தீரே. பூரண பலன் நான்
உயிர்த்தெழுந்த என் இயேசுவையே உயர்த்திடுவேன் முழு மனதுடனே. உயிர்த்தெழுந்த என் இயேசுவையே பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்து இயேசு உயிர்த்தெழுந்தாரே. பாதாளம் ஓ எந்த மீட்பா உயிரோடு இருக்கிறாரே. விசுவாசிப்பேன் மரித்தாலும் இயேசுவை விசுவாசிப்பேன் மரித்தாலும் பிழைத்திடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைத்திருப்பார்கள். அதுதான் ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர் மரித்ததினாலே என்னுடைய வாழ்க்கையில் ஜீவன் உண்டானது. இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக நாம் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். இந்த 7 மணி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையுமே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது 48ஆம் சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்திரங்களில் ஏறுகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். ஆமென். எத்தனை பேர் களி கூற வந்திருக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, களி கூறுங்க. ஆமா, ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை பாடி இன்னொரு அற்புதமான பாடலை நாம் பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்துவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் சொந்தமாயினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளேன். ஓ எஸ், தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளேன். சந்தோஷமாய் ஆனந்தமே ஆனந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர்
அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. என்னை நம்பியவர் பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வே. சொல்லுவோம் எல்லாரும். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர். எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஓ எஸ், இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் இயேசு ராஜன் நம் சொந்தமாகிறார். மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் இயேசுராஜன் சொந்தமானார். ஓ இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஓ இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் பாக்கியமே இயேசுதான். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நம்முடைய சொந்தக்காரராக இருக்கிறார் பாருங்க. எனக்கு சொந்தக்காரங்களே இல்லைன்னு சொல்லாதீங்க. நமக்கு ஒரு சொந்தம் இருக்கிறார். இயேசு என் சொந்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்கள் சொந்தம். எவ்வளோ பெரிய பாக்கியங்க. உலகத்தை உண்டாக்கின கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவர், அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவரால் கூடும். இப்படிப்பட்ட ஆண்டவர் என் வாழ்க்கையில சொந்தமாக இருக்கிறார். எந்த தீங்கும் எந்த பொல்லாப்பும் எந்த வியாதியும் எந்த காரியமும் என்னை அணுக விடாமல் எனக்கு ஒரு மறைவிடமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறது a strong tower. அப்படின்னா டவர்னா கோபுரம். அவருடைய நாமம் எனக்கு முன்பதாக எப்படி இருக்குதுன்னா ஒரு கோபுரம் போல இருக்குது. அதனால அம்புகள் வரும், பல காரியங்கள் வரும், எல்லாம் வந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, அவருக்குள் நான் மறைந்திருக்கிறேன். அவர் என்னுடைய நிழலாய் இருக்கிறார், என்னுடைய கேடகமாக இருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் யாவே. ஆமென். ஆண்டவரை சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை இன்னொரு பாடலை நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் ஆதரவாக
நம்முடைய சார்பில் அவர் மரித்து நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் சாவாமை என்ற அந்த நித்திய வாழ்க்கை வாங்கி தந்த யெகோவா தேவனை உயர்த்துவோம். என் சார்பில் நீர் பலியானி எந்த இடத்தை எடுத்துக்கொண்டி, என் சார்பில் நீர் பலியானி எந்த இடத்தை எடுத்துக்கொண்டி, நீர் கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே, நீர் கொண்ட நிரந்தர சுகம் தந்த இயேசுவை சொல்லி எல்லாரும் உயர்த்துவோம். யாவே 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 சத்தத்தை உயர்த்தி யாவே 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 ருபேகா யாவே ருபேகா. மரித்தவைகளை உயிரடைய செய்கிற இயேசுவின் நாமம், அவருடைய வல்லமை நாம் சொல்லி ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அனுபவித்தவர்களாய் சொல்லி பாடுவோம். ஆவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே, ஆவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்த்திடுமே, வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் உயிர்த்தெழுந்த எங்களை உயிர்ப்பிக்கிறவரே சத்தத்தை உயர்த்தி யாவே ஓ யாவே 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 ரபேகா யாவே யாவே சுகமளிக்கும் ஆண்டவருடைய இயேசுவின் வல்லமை. ஓ யாவே யாவே ரபேகா யாவே ரபேகா. சிலுவையின் ரத்தம் நமக்கு நீடித்த ஆயுளை கொடுக்கும். மருத்துவர்களின் அறிக்கையை மாற்ற செய்கிற இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வல்லமை உணர்ந்து நாம் பாடி உயர்த்துவோம். மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றி, எத்தனை பேர் நம்புறீங்க? அறிக்கையினை இயேசுவின் ரத்தம் மாற்றிடுமே, நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே, நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே யாவே 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 ரப்பே. எழுப்பி நின்று சொல்லுவோம். யாவே 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 ஓ ஹalleluya யாவே 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 ரப்பேகா யாவே. நீங்க மாத்திரம் சொல்லுங்க யாவே 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 யாவே. ஓ எஸ், எங்களை சுகப்படுத்துகிற தெய்வமே, உம்முடைய பலத்தினாலே எங்களை இடை கட்டுகிறவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். யாவே யாவே யாவே. எல்லா மரித்தவைகளையும் உயிரடைய செய்கிற இயேசுவின் நாமம். ஓ ஹalleluya. ஓ யாவே ரபேகா யாவே ரபேகா ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தின் வல்லமைகளை உணர்ந்தவர்களாய் இன்றைக்கு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.
உம்முடைய நாமத்தினால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன். அவருடைய நாமத்தினால் நான் இதை தான் கேட்கணும், இப்படிதான் கேட்கணும் அப்படின்னு இல்லை. நான் இந்த பரிகாரம் செஞ்சாதான் எனக்கு ஏதாவது செய்வார் அப்படின்ற கடவுள் நம்முடைய ஆண்டவர் இயேசு அல்ல. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்திலே சுகம் உண்டு, அவருடைய நாமத்திலே வல்லமை உண்டு. ஓ ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை எந்த இடத்தில் வேணாலும் உயர்த்தலாம். எங்களை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, ஓ ஸ்தோத்திரம், அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தந்தருள இந்த இயேசுவுக்கு வல்லமை உண்டு. சுகப்படுத்துகிற ஆண்டவர், பலப்படுத்துகிற ஆண்டவர், சகாயம் செய்கிறவர். நம்முடைய சபையின் வாக்குத்தத்தம் இந்த மாதம் என்ன? பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் நம்மை காப்பது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு எனக்கும் ஆதரவாக இருப்பார். ஹல்லேலூயா, ஆதரவாக இருப்பார். நம்மோடு கூட வந்து எல்லா இடத்திலும் நிற்பார். நாம் ஆதரவற்றவர்கள் அல்ல. எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். எனக்கு ஆதரவாக இருந்து எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவன் அவர். ஓ ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அவங்க செஞ்சது ஒரே காரியம்தான். அவர்கள் சிறைச்சாலைக்குள் இருக்கும்போது இயேசுவின் நாமத்தை உயர்த்தினார்கள். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த அந்த சிறைச்சாலை கதவுகள் முறியடிக்கப்பட்டது, அந்த இடம் அசைந்தது என்று சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கும் போது என் குடும்பத்தை அசைத்து கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும். இந்த நாமத்தை உயர்த்தும் போது எல்லா கிரியைகளும் ஒழிக்கப்படும். ஓ ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம். ஸ்தோத்திரம். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களில் கொடுத்திருக்கிற ஒரே நாமம். பழைய ஏற்பாட்டில் பல நாமங்கள் இருந்தது, ஆனால் நமக்கு இயேசு என்ற நாமம் சொல்லி எல்லாரும் உயர்த்துவோம். இயேசுவே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை
மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் அல்லேலூயா. தானியேல் சிங்கங்களின் கெபியின் நடுவே இயேசுவின் நாமத்தை உயர்த்தின போது இயேசு அவரை விடுவிக்க வல்லவராயிருந்தாரே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீச்சுளை நடுவே போகும்போது இயேசுவின் நாமத்தை உயர்த்தின போது அவருடைய நாமம் தப்புவித்ததே. ஆண்டவரை சொல்லி உயர்த்துவோம். நாங்களும் இன்று உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஓ சிங்கத்தின் கெபியிலும் தீச்சுளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் கெபியிலும் உங்க நாமத்தை உயர்த்தும் போது சேதங்கள் அணுகாது. அந்த நாமத்தை சொல்லுவோம். இயேசுவே உயர்த்துங்கள் உயர்த்துங்கள். இயேசுவே நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவோம். எல்லா கரங்களும் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து ஹalleluya. Lift up your voice. சத்தத்தை உயர்த்தி Yahweh. Oh yes. Yahweh. Hallelujah. சங்கிலிகள் நமக்கு நிரந்தரமில்லை. கட்டுகளை உடைக்கிற இயேசுவின் வல்லமை, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போதே அவர் வல்லமை தருகிறவர். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் என்று சொல்லியிருக்கிறாரே. அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களா? ஓ எஸ். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமத்தை உயர்த்தும் போது அஸ்திபாரம் உயர்த்துவோம். இயேசுவே உம் நாமமே உயரணும். இயேசுவே உம் நாமமே பெருகணும். இயேசுவே இயேசுவே. சத்தத்தை நோக்கி நம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். காலை வேளையில் அவரை கூப்பிடும் போது சமீபமாய் இறங்கி வந்து என் கரத்தை பிடித்து என்னை உயர்த்துகிற தெய்வமே, ஓ பெருகணும். அல்லேலூயா ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி Hallelujah. 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 தேவ பிரசன்னம் உங்க சரீரத்தை ஆட்கொள்ளும். எல்லா செத்த நிலைமைகளும் மாறும்.
அவருடைய வல்லமுள்ள நாமத்தை உயர்த்தும் போது ஹalleluya யாவே ஹalleluya 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் கரைந்து போகும். எப்படிப்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும் விலகி போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் கெட்டு போவதில்லை. அவர் நமக்கு நித்திய வாழ்க்கையை தந்திருக்கிறார், நிரந்தரமான வாழ்க்கையை தந்திருக்கிறார். சங்கிலிகள் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல. நாம் இருக்கிற சூழ்நிலை நிரந்தரமான சூழ்நிலைகள் அல்ல. சூழ்நிலைகளை மாற்ற சர்வ வல்லமை உள்ளவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, அவருடைய நாமத்தை உயர்த்த 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 அவருடைய பிரசன்னத்தில் மலைகள் மெழுகு போல உருகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுதான் சொன்ன, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா. அன்பான இயேசுவே, இந்த காலை ஆராதனை நேரத்தில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை கூப்பிட்டால் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை உண்டு, எங்களுக்கு விமோச்சனம் உண்டு, எங்கள் சூழ்நிலைகள் மாற்றப்படும். ஹல்லேலூயா. எதை குறித்தும் பயம் இல்லை. இயேசுவின் நாமத்தை உயர்த்தும் போது ஒரு தைரியம், ஒரு வல்லமை. ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில அற்புதம் நடக்குன்ற ஒரு தைரியம். அவருடைய நாமத்தின் மகத்துவம் அப்படிப்பட்டது. ஸ்தோத்திரம். உம்முடைய நல்ல நாமத்தை தரித்த எங்களுக்கு ஆண்டவரே, நீர் எங்களை கைவிட மாட்டீர், நீர் எங்களோடு கூட வருவீர். இந்த மாதத்தில் நமக்கு ஆதரவா இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஆதரவா இருப்பார். ஸ்தோத்திரம். நீண்ட நாட்கள் ஒரு குடும்பம் 1ஆம் தேதி வந்து சொன்னார்கள், அவர்கள் குடும்பத்திலே அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள். அவர்களுடைய சொத்து அதை அடமானம் வைத்திருந்தார்கள். அவர்களால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர்கள் செய்தது ஒன்றே ஒன்றுதான், இந்த ஏசப்பாவை பற்றி பிடித்து கொண்டார்கள். எவரையும் நம்பவில்லை, எவர் பேச்சையும் கேட்கவில்லை. எனக்கு இயேசு ஆதரவா இருக்கிறார் என்று நம்பினார்கள். அவர்கள் நினைத்தபடியே இந்த 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து சொன்னார்கள் எங்களிடத்தில், ஆண்டவருடைய கிருபையினாலே எங்கள் சொத்தை மீட்டுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஆதரவா இருக்கிற ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். அவர் நமக்கு ஆதரவாய் இருந்து நம்மை நடத்துவார். தைரியமாய், கலக்கம் இல்லாமல் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், இயேசுவை உயர்த்துவோம். இயேசுவினால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிற ஆண்டவர். அசாத்தியம் என்று உங்க வாழ்க்கையில ஒன்றுமே இருக்காது. நம்ம இயேசுவின் பிள்ளைகள். எல்லாவற்றையும் எனக்கு சாதகமாக, சாத்தியமாக மாற்றி தருகிற மாதமாக இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க போகிறது. ஹல்லேலூயா. இது நடக்காது, இது முடியாது என்று எவர் கைவிட்டாலும் பயப்படாதீர்கள். இயேசு நமக்கு இருக்கிறார். அவர் நமக்கு ஆதரவாய் இருந்து நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க போதுமானவராய் இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.